ஜானகி, மாப்பிள்ளை கார் இங்க நிக்குது. அப்படின்னா மாப்பிள்ளையும் தீபாவும் உள்ளதான் இருப்பாங்க. அப்படிதாங்க வா இருக்கும். போய் பார்க்கலாம். தீபா, தீபா வந்துட்டியாமா? நீ நல்லா இருக்கல? உனக்கு ஒண்ணும் ஆகலல? தீபா, ஏய் சிச்சா, என்ன இது சுத்த நான்சென்ஸா இருக்கு. இப்ப எதுக்கு என்ன கட்டி பிடிச்சு அழுவுறீங்க? தீபா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை அந்த ராட்சசிங்க 2 பேரும் கடத்திட்டு போனதும் என் உசிரே போன மாதிரி இருந்துச்சுடி. நீ நல்லபடியா திரும்பி வரணும்னு நானும் உன் அப்பாவும் கோயில் கோயிலா ஏறி இறங்கி வேண்டிட்டு வந்தா, நீ என்னமோ எதிரிய பாக்குற மாதிரி பாக்குற, என்னென்னமோ திட்டுற. என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி இப்படி பண்ற தீபா? ஐயோ தள்ளுங்கன்னு சொல்றேன்ல. அழறத முதல்ல நிறுத்துங்க. நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். ஏன் தேவையில்லாம இப்படி அழுது சீன் போட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஐயோ, இவங்க இப்போ வந்தாங்க. இவங்க வேற என்ன பேசுனாங்க தெரியலையே. ஏமா, நீ பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா பழைய தீபா மாதிரி தெரியலையே. வேற யாரோ மாதிரில நடந்துக்கிற. நீ கிடைச்சிட்டேன்னு நாங்க 2 பேரும் ஆசையோட ஓடி வந்தா எங்களை எதுக்கு எடுத்தறிஞ்சு பேசுற? உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கலாமா? சார், நீங்க இப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம் மாப்பிள்ள. ஓ, மாப்பிள்ள, நீங்க எதுக்கு இவளுக்கு காஃபி போட்டு குடுக்குறீங்க? ஏன் இவளே போட்டு குடிக்க மாட்டாளா? உங்களை காஃபி போட சொல்ற அளவுக்கு இவ ஆயிட்டாளா? ஏன் இவரு காஃபி போட்டா என்ன? பொம்பளைங்க தான் காஃபி போடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? ஆம்பளைங்களும் காஃபி போடலாம், தப்பில்லை. ஐயோ, சார், நீங்க 2 பேரும் உட்காருங்க. நீங்க வாங்க. ஏங்க, அவங்க கிட்ட ஏங்க அப்படி பேசுறீங்க? பின்ன என்னங்க, அந்த அம்மா பாட்டுக்கு வந்து என்னை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அவர் என்னடான்னா நான் பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்றாங்க. யாருங்க இவங்க? அவங்க தாங்க தீபாவோட அப்பா அம்மா. ஓ அப்படியா? ஓ அதனால தான் அவங்க அவ்வளோ எமோஷனலா அழுதாங்களா? இது தெரியாம நான் தான் அவங்க மேல கோவப்பட்டுட்டேன். அம்மா, அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வயசானவர் இருந்தாரே, அவர் யாரு? அவர் என்னோட அப்பா. ஓ, உங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட எல்லாரும் பத்தியும் டீட்டெயிலா சொல்லணும் தான் நினைச்சேன். அதுக்குள்ள தீபா அப்பா அம்மா வந்துட்டாங்க. சரிங்க, இனிமே நான் உங்ககிட்ட பார்த்து நடந்துக்கிறேன். என்ன மாப்பிள்ள இது? தீபா பேசுறதெல்லாம் ஒரு தினசா இருக்கு. எங்களை யாரோ மாதிரி பாக்குறா, என்னென்னமோ பேசுறா. என்னாச்சு மாப்பிள்ள அவளுக்கு? இவ எங்க தீபா மாதிரியே தெரியலையே மாப்பிள்ள. எங்களை பார்த்தா எவ்வளவு அன்பா அக்கறையா அனுசரணையா பேசுவா. ஆனா இப்ப என்னவோ மாதிரி பேசுறா. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? சார், அது அவங்க அப்படி உங்ககிட்ட பேசினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் மாப்பிள்ள? தீபாவை அந்த ரம்யாரியா கடத்தி கொண்டு போய் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் வேற நடக்கல. அதனால தான் இப்படி டிப்ரெஸ்டா இருக்காங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவளுக்கு என்னாச்சு மாப்பிள்ள?
எங்களுக்கு எதுவும் புரியலையே மாப்பிள. இல்லைம்மா, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்பப்போ இந்த மாதிரி ஞாபக மருதி வரும். திடீர்னு இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, அவ்வளோதான். அதனால தான் எங்களை யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணாளா மாப்பிள்ள? ஆமாம் சார். அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது வீட்டில் யாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நீங்கள் தெரியாத மாதிரியே காமிச்சிக்கோங்க. ஏன் மாப்பிள, தீபோட இந்த பிரச்சனை சரியாயிடும்ல? கொஞ்ச நாளில் சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நாம தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரிங்க சார், நீங்கள் உட்காருங்க, நான் வந்துடுறேன். ஆமா, அவங்கள தனியா கூட்டிட்டு போய் என்ன சொன்னீங்க? உங்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருந்தேன். ம்? என்ன பத்தியா? என்ன சொன்னீங்க? உங்களை பற்றினா நீங்கள் இல்லைங்க, தீபாவை பற்றி. இந்த கல்யாணம் நடக்காததுனால தான் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். அவங்க நம்பிட்டாங்களா? நம்பிட்டாங்க தாங்க நினைக்கிறேன். ஐயோ. ஐயோ ஐயோ. நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் பார்த்துக்கிறேன். ஐயோ ஐயோ. மாப்பிள்ள சொன்ன மாதிரி அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஜானகி. அதான் இப்படி எல்லாம் சிரிக்கிறா. வாமா. என்ன ஆயுஷுக்கு குளிர் ஜுரம் அதிகமாயிட்டே போகுது? இது குளிர் ஜுரம் இல்ல, பய ஜுரம். என்னது பய ஜுரமா? இல்லக்கா, ஜுரம் வந்தா சின்ன வயசுல இருந்து பயப்படுவேனா, அதான் ஜுரம் வந்ததும் பயமா இருக்குன்னு சொன்னேன். ஏங்க, ஜுரம் அதிகமா இருக்கு, இன்னும் 2 போர்வை போத்துங்களேன். ஏய், ஏற்கனவே 2 போர்வை போத்திருக்க, இன்னும் 2 போர்வை வேணுமா உனக்கு? என்னங்க பண்றது, அவ்வளவு ஜுரம் அடிக்குது. ஆமா, கொஞ்ச நேரம் முன்ன வரைக்கும் நல்லா தானே இருந்த, அப்புறம் என்ன திடீர்னு குளிர் ஜுரம் உனக்கு? ஏங்க, இதெல்லாம் கேட்டுட்டா வரும், திடீர்னு தான் இதெல்லாம் வரும். டேய், அவளே ஜுரத்துல பயந்து போயிருக்கா, அவகிட்ட ஏன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? அப்படி சொல்லுங்க மாமா, இவர் எப்பவுமே இப்படிதான் என்ன சந்தேகமாவே பாப்பாரு. அருண் எப்படி ஃபீல் பண்றா பாரு. இனிமேலாவது அவளை சந்தேகப்பட்டு திட்டாதரா. தீபா இது வரைக்கும் நான் மலையில இருந்து தள்ளிவிட்ட விஷயத்த யார்கிட்டயும் சொல்லல போல இருக்கு. சொல்லியிருந்தா கார்த்தி சும்மா இருக்க மாட்டாரே. இந்நேரம் அருண் கிட்ட போட்டு கொடுத்து என்னை வீட்டை விட்டு துரத்திருப்பாரு. தீபா ஏன் சொல்லாம இருக்கா? அவ பிளான் என்ன? ஒண்ணுமே புரியலையே. டாக்டர், ஐஸ்வர்யாவுக்கு ஊசி போட்ட பிறகும் ஏன் ஃபீவர் குறைய மாட்டேங்குது? அதான் எனக்கும் புரியல. ஒரு ஊசிக்கே ஃபீவர் போயிடும், ஏன் இன்னும் ஃபீவர் இருக்குன்னு தெரியல. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்கள் ஒய்ஃப் இப்போ நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நீங்கள் இன்னைக்கே அவங்கள வீட்டுக்கு கூட்டு போகலாம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நாங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடுறோம். நான் வீட்டுக்கு வரல, நீங்க போங்க. ஏன் வரலன்னு சொல்ற இப்ப நீ வீட்டுக்கு? ஃபீவர் சரியாவல, நான் எப்படி வர முடியும்? இது சாதாரண ஃபீவர் தாம்மா, டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். அப்படியும் சரியாகலைன்னா திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. அதான் டாக்டர் போலான்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன, நீ கிளம்பு.
மீனாட்சி, ம்? தீபாவுக்கு கால் பண்ணி அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிடு. இல்லங்க, தீபா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. நம்ம கார்த்திக் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம். ம், அதுவும் சரிதான். சொல்லுங்கண்ணா, அம்மா எப்படி இருக்காங்க? அதை சொல்லதான்டா கால் பண்ண. அம்மா நல்லா இருக்காங்க. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். சரிங்கண்ணா, அம்மாவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிடா. அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்குள்ள ஆண்டி குணமாயிட்டாங்களா? டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்றாங்க? ஆமாம், அம்மாவோட ஹெல்த் பெட்டர் ஆகிட்டு இருக்கு. அதான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, வரட்டும். நல்ல விஷயம் தானே. அதுக்கு என்ன இப்போ? இல்லை, அம்மா வீட்டுக்கு வரும்போது நீங்கள் தான் ஆர்த்தி எடுக்கணும். ம்? ஆரத்தினா? அதாங்க, ஒரு தாம்பூலத்தட்டில் குங்குமம் மஞ்சள்லாம் கரைச்சி ஒரு வெத்தலையில் கற்பூரம் வச்சு ரைட்டில் 3 வாட்டி லெஃப்டில் 3 வாட்டி சுற்றுவாங்களே. ஓ, கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், அதுவா? ஆமாங்க. நானும் இதை நிறைய படங்கள்ல பார்த்திருக்கேன். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஏங்க, அம்மா வீட்டுக்கு வரும்போது நீங்கள் தானே ஆர்த்தி எடுக்கணும். நான் இப்போ தானே சொன்னேன். நான் ஆரத்தி எடுக்கணுமா? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. என்ன ஆள விட்டுருங்க. இல்லைங்க, தீபா இதெல்லாம் செய்வாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஹலோ சார், நான் தீபா இல்ல, தீபா மாதிரி இருக்கிறவ. அதனால அவங்க செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லாதீங்க. ஏன், எனக்கு பதிலா நீங்க எடுக்க வேண்டியதானே? அவங்க உங்க அம்மா தானே. ஆரத்தி எல்லாம் லேடிஸ் தாங்க எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே சந்தேகம் வரக்கூடாது. அதனால தான் உங்களை எடுக்க சொல்கிறேன். பொண்ணுங்களை ஏமாத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க தலையில கட்டுறதே இந்த ஆம்பளைங்களோட வேலையா போச்சு இல்ல? ஏங்க, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் என்னென்னமோ பேசுறீங்க. பொதுவாக லேடிஸை நான் ரொம்ப மதிக்கிறேன். என் ஒய்ஃபையை நான் போங்க வாங்கன்னு தான் பேசுவேன். ரியலி? அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் உங்களை தப்பாக எடுத்துக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஆரத்தி எடுக்கிறேன். ஆனா ஆரத்தியை நீங்க தான் ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ம். நான் ரெடி. ஏங்க, இது என்னோட ஷர்ட் பேண்ட்டுங்க. இதையும் போட்டு வந்தீங்க. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சாரி எதனா எடுத்து கொடுத்துருப்பேனே. சாரியா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. ஏங்க, தீபா சாரி தாங்க கட்டுவாங்க. ப்ளீஸ் போய் சாரி கட்டிட்டு வாங்க. என்னங்க, எனக்குன்னு எந்த ஃப்ரீடமும் இல்லையா? உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிக்கணுமா? சாரிங்க, எனக்கு புரியுது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அதுக்குள்ள நான் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கணும்னு தேவையில்லை. உங்கள் ஃப்ரீடமும் பாதிக்காது. ம், சரி. எனக்கு இப்ப சாரி கட்ட தெரியாது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரும்போது சாரி கட்டிட்டு தானங்க வந்தீங்க. இப்போ சாரி கட்ட தெரியாதுன்றீங்க. அது அங்க ஒரு நர்ஸ் கட்டி விட்டதுங்க. இங்கதான் லேடிஸ் யாருமே இல்லையே. அப்ப நான் எப்படி கட்டுறது? நீங்க வேணா சொல்லி கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். ஏங்க, இன்னைக்கு எல்லா விஷயமும் நெட்லயே இருக்கு. புடவை எப்படி கட்டுறதுன்னு அதில் போட்டு பாருங்க, தெரியும். ஏங்க, எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. நான் இதுலயே இருந்துக்கிறேன், என்னை விட்டுருங்களேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தீபா எப்பவுமே சாரியில தாங்க இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன். சரிங்க, நீங்க கொடுத்த சாரியை கட்டிட்டு வரேன்.
வழியா சாரியை கட்டியாச்சு. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எல்லாரும் கட்டுற மாதிரி ஓரளவுக்கு கட்டியாச்சு. இதை வச்சு எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ, கொஞ்சம் இங்க வாங்களேன். ஏங்க, சொல்லுங்க. நான் புடவை கட்டியிருக்கிறது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஆ, நல்லா இருக்கு. அப்போ நான் நிஜமாவே நல்லா கட்டியிருக்கேனா? ம், ஆமா. நெட்ல பார்த்து ஏதோ ட்ரை பண்ணேன், அவ்வளவுதான். நல்லா இருக்குன்னு உண்மையை தானே சொல்றீங்க? கிண்டல்லாம் எதுவும் பண்ணலையே? ஏங்க, நான் நிஜமா தான் சொன்னேன். நான் ஏன் உங்களை கிண்டல் பண்ண போறேன்? அப்போ ஓகே. சரி, அம்மா வர நேரமாச்சு. வந்து ஆர்த்தி தட்டை எடுத்துக்கோங்க. பாத்தி இறங்க நாச்சியா. என்னங்க, இத்தனை பேர் கார்ல இருந்து இறங்குறாங்க? அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மொத்த பேரும் உங்க ஃபேமிலியா? ஆமாங்க. ஏன்? இல்ல, ஒருத்தர் 2 பேரை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இவ்வளோ பேரை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, அம்மா வந்துட்டாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. வாங்கம்மா. வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நெத்தியில காயம் பட்டுருச்சே, வலியெல்லாம் குறைஞ்சுதா? பரவாயில்ல, பெயின்லாம் குறைஞ்சிருச்சு. ஆ, நீ இந்த ரெட் கலர் சாரியில ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. என்னது புதுசா இருக்கு? எதை நீ சொல்றீங்க? இல்ல, தீபா எப்பவுமே அத்தன் தானே கூப்பிடுவா, புதுசா ஆண்டின்னு கூப்பிடுறா, அததான் சொன்னேன். விடு மீனாட்சி. அவ ஏதோ ஒரு ஞாபகத்துல ஆன்ட்டின்னு சொல்லிட்டா, அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. தீபா, ஆரத்தி எடு. அம்மாவை எவ்வளவு நேரம் தான் இப்படியே வெளியே நிக்க வச்சிட்டு இருப்ப? போச்சுரா. என்ன கார்த்தி, தீபா பண்றதெல்லாம் புதுசா இருக்கு. ஆர்த்தியே ஒரு விதமா எடுக்கிறா. என்னடா ஆச்சு அவளுக்கு? தெரியல, ஏதோ 1 2 3 சொல்லி பார்க்குறாங்க. நீங்க வாங்கம்மா. இது என்னமோ பண்ண சொன்னாரே. வெளியே கொட்ட சொன்னாரு. என்ன பழக்கம் இது? Why this nonsense? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல போய் ஆரத்தி எடுக்கிறது, திருஷ்டி கலைக்கிறதுன்னு. இது என்னோட தப்பு இல்ல, உங்க டைமிங் தான் தப்பு. தீபா தெரியாமல என் மேல கொட்டல, தெரிஞ்சே கொட்டி தான் பழி வாங்குறா. நான் தான் அவளை மலையில இருந்து தள்ளி விட்டேன்னு நல்லா ஞாபகம் வச்சிருக்கா. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. ஆனா இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்லிட்டாலா இல்லையான்னு தான் தெரியல.
கன்ஃபார்மா படிதான் வாங்குறா.